अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथेन सरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनजलं वल्लभी जनवल्लभं जयन्ती भवन् धाम जयन्ती भूषणम् इमान् वेङ्कटनाथार्य कवितास्तिर्वेदं वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिगृह्णातु मामकं साधेतिर्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् उद्धृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुमल्पधियां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नः साम् उन्नित्रपद्मसुभगाम् उपदेशमुद्राम् उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुमल्पधियां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नः साम् उन्नित्रपद्मसुभगाम् उपदेशमुद्राम्. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய உபதேச முத்திரையை பஷ்யேமா சேவித்து அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் உதவி பண்ணாள்னா அந்த உதவி பண்ணுவாளே அவளை பார்த்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவிக்கிறா போலே எம்பெருமானுடைய அபயஸ்தத்தை நமக்கு அபயம் அளிக்கிறான் அப்படின்னு அதை நினைச்சு அனுபவிக்கிறா போலே எம்பெருமானுடைய திருவாய் அது மாசுட்டகான்னு சொன்ன திருவாச்சாச்சே அப்படின்னு அனுபவிக்கிறாங்க. எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்த்து ஈஸ்வரோகம் என்னிருப்பாரை தோற்பித்து நமஸ்தே என்று திருவடிகளிலே விழ பண்ணுவாயான்னு சொல்ற மாதிரி நாம பாட்டுவே நானே அப்படின்னு தெரிஞ்சிருந்தவனே அந்த கண்ணால கட்டாட்சிச்சு நம்ம தோற்பிக்க வச்சு எனக்கு நானேன்னு சொல்றேன் அவன் திருவடியிலே விழ பண்ணக்கூடிய கண் அந்த கண்ணை நாமும் சேவித்து அனுபவிக்கிறா போலே சகல சாஸ்திரார்த்தங்களையும் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அந்த திருக்கை தாமரை இதுவா இருக்க உபதேச முத்திரையா அந்த உபதேச முத்திரைய இங்க சேவிச்சு அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதுக்கு முதல்ல பல பதார்த்தம் சொல்லியிருக்கேன். பல பதார்த்தம் சொல்லிட்டு மறுபடியும் பழைய கதையெல்லாம் கொஞ்சம் ஸ்மரிக்க வேண்டியதா இருக்குது. அதையும் பண்ணுவோம். அதாவது உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடமார்த்தம். இந்த உபனிஷத்துக்கள்ல நிகூடம் அர்த்தம் மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தங்கள் இருக்க அந்த அர்த்தங்களை இல்ல அங்க வராது. உபனிஷத்து நிகூடம் அர்த்தம் இருக்குது. அத சித்தே நிவேசயித்தும் அல்பதியாம் ஸ்வயம் அல்பதியாம் மந்தமதிகளா இருக்கக்கூடிய நகா நம்முடைய அல்பமதிகளான நம்முடைய சித்தே நிவேசயித்தும் மனசுல வைப்பதற்காக நாம பிரார்த்திச்சா இல்லை ஸ்வயம் நகா நம்முடைய மனசுல வைப்பதற்காக தானாகவே வைப்பதற்காக அவர் என்ன பண்றார்? உத்கிருண்ணதீம். உத்கிருண்ணதீம்னா உயர தூக்கிறது அர்த்தம். உயர தூக்குகிறதும் அதாவது நம்ம உயர தூக்கிறது. உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம். உன்னித்ர பத்மம் விகசிதமான தாமர புஷ்பம் போல சுபகாம் அழகானதா இருக்கக்கூடியதானே, அதாவது மனத்துக்கு இனிதா இருக்கக்கூடியதான லக்ஷ்மண முனே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பிரதிபன்ன அஸ்தாகம் அடையப்பட்டிருக்கிற திருக்குறளுடைய
உடையதுமான உபதேச முத்திரை அனுபவிக்கிறோம். அதாவது என்னன்னா உபனிஷத்துக்கள்ல தான் மந்தமதிகளா இருக்கக்கூடிய நம்முடைய மனசுல அவராகவே ஐயோ இவெல்லாம் உயட்டும் அப்படின்னு அவராகவே என்ன பண்ற, தானாகவே உபனிஷத்துக்கள்ல மறைந்திருக்கிற அர்த்தத்தை நம்முடைய மனசுல வைப்பதற்காக அவர் என்ன பண்றார், இந்த உபனிஷத்துக்கள்ல மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை உயர தூக்கிறதும் உபனிஷத்துல மறைஞ்சிருக்க அர்த்தத்தை உயர தூக்கிறதுமா அது உடையவருடைய திருக்கையில அடைஞ்சிருக்கிறதாக இருக்கக்கூடிய திருக்கையில பொருந்தியதான அவருடைய அந்த அழகான உபதேச முத்திரை இருக்க அதை நாமும் சேவிப்போம் அப்படின்னு சொல்ற, அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. இது அவராவே அந்த அந்த உபதேச முத்திரை எப்படி இருக்குதுன்னா அந்த உபநிஷத்துல மறைந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை அப்படியே மேல எடுத்து வரக்கூடியதா இருக்குது அந்த உபதேச முத்திரை. அது எந்த இடத்துல இருக்குது, அவருடைய திருக்கையில் இருக்குது, பாஷ்யக்காரருடைய இடத்துல. அது தாமரை போல அழகா அதுல ஞான முத்திரையை சேவிக்கிறோம்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல ஒரு 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சங்கிரகமா பார்க்கணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் சங்கதி சொல்லிட்டே போக முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் அவசியத்தை கருதி 4 ஸ்லோகங்களை சொல்றேன். கீழ் ஸ்லோகத்துக்கு சங்கதி சொன்னாலே போதும். கீழ் ஸ்லோகத்துல என்ன சொன்னார், விஞ்ஞான சித்திரமனகம் லிகதி வா வியாக்கியான கேள்வி ரசிக்கேன கராம்புஜேனா. தன்னுடைய திருக்கை தாமரையினாலே அவலீலையா அனாயாசமா வியாக்கியானத்தை ரொம்ப ராசிக்கத்தோட கூட பண்ணக்கூடிய அப்படி அதனால நம்முடைய நெஞ்சில தோஷமற்றதான விஞ்ஞான சித்திரத்தை வரைஞ்சார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சரணாகதி பண்ணிட்ட நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற அந்த விஞ்ஞான சித்திரத்தை நீ நிர்பயோஸ்மி இது அப்படின்னு நம் நெஞ்சில அவர் எழுதினார் சித்திரமா பாஷகர். அப்படி சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டா இந்த ஸ்லோகத்துல அப்படி எழுதினாரே அதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதுல பார்த்தோம். அதான் உபனிஷத்தினுடைய சாரமான அர்த்தத்தை எடுத்து வரா போல அவருடைய உபதேச ஞான முத்திரை இருக்குது. அது கொண்டுதான் நமக்கு அந்த மாதிரி அந்த சாரார்த்தத்தை எப்படி அவர் பண்ணார், நமக்கு மாசு சஹான்னு கண்ணன் சொன்னதை சொன்னார் அப்படின்னு சொன்னா, அதான் உபனிஷத்தினுடைய சாரார்த்தங்கள்லாம் எடுத்து வரக்கூடியதான அவருடைய உபதேச முத்திரை. அது மூலமா தான் நமக்கு இந்த சமமான அர்த்தத்தை நமக்கு சொன்னார். நம்ம சித்திரத்துல அதான் நம்ம சித்தத்துல சித்திரமாக எழுதினார் அப்படின்னு சொன்ன. அது சொல்லச்சே கடைசியா சொன்னோம், இங்க பாஷ்யக்காரன்னு சொல்றதல்ல, பாஷ்யக்காரருடைய திருவடிகளா இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை நாம அப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். 21வது ஸ்லோகத்துல பாஷ்யக்காரரை
திருவடிக்கு ஆட்பட்ட மனசு உடையவாளா இருக்காளே, அதாவது திருவடியில தன்னுடைய மனசை பொருந்தி இருக்க செய்யக்கூடிய அவருடைய சிஷ்ய வர்க்கங்கள், அவரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிகள், அந்த வழி தோன்றல்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவளுக்கு என்ன பெருமை சொல்லப்பட்டது அப்படின்னா, ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாஹா. அவ பரவாதிகள்லாம் தன்னுடைய மூச்சு காற்றினாலே, அதாவது அனாயாசமா அப்படியே அவளுடைய வைபவங்கள்லாம், பரவாதிகள்லாம் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்றாளே பிரதிவாதிகள்லாம், அவளுடைய வைபவங்கள்லாம் இவ மூச்சு காத்து பட்டாலே போயிடும். அதுக்கு காரணம் என்ன? நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்புஷா. வேதாந்த சாஸ்திரத்தில் அத அடிவரையில் மூல பிரதேசத்தவரையில், அதாவது சூக்ஷ்மார்த்தங்களை அறிந்தவரா இருக்கார். அப்படிப்பட்டவா அது எப்படி அறிஞ்சாவா? ஏதி சார்வபௌம பதசாத்துதாசயாக. ஸ்ரீபாஷ்யகாருடைய திருவடிக்கு அதீனப்பட்டவர்களா அவ இருக்கா. அதனால ஸ்ரீபாஷ்யகார திருவடியிலே அவ ஆசிரியத்தவாளா இருக்கிறதுனால பரவாதிகள்லாம் தங்களுடைய மூச்சு காற்றினாலே, ஏன்னா மூச்சு காற்று வேதம், அதனால எம்பெருமானுடைய மூச்சு காற்று வேதம், இவாளுடைய மூச்சு காற்று அந்த வேதாந்த சாரம். அதனால அதை கொண்டு அப்படியே பரவாதிகள்லாம் இவ அப்படி காற்றுன்றது, காற்றுனாலதான் இந்த சப்தங்கள்லாம் உண்டாகுது. அது மாதிரி மூச்சு காற்று போல, அதுக்காக சப்தத்தை ரொம்ப கஷ்டம். மூச்சு காற்று எப்படி அனாயாசமா மூச்சு விடுறதுக்கு நாம எல்லாம் கஷ்டப்பட்டோமா இல்லையே, அது போல பிரதிவாதிகள் இதெல்லாம் போக்கடிக்கிறா. காரணம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அதீபாகம் சூக்ஷ்மார்த்தங்கள் வரை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனால மோட்ச சம்பந்தமான கதியை கொடுக்கிறார்கள். கதிமா பவர்க அல்ல பிரதிபாதயந்தி கதிமா பவர்கி யதி சார்வபௌம பதசாத்துதாசயான்னு சொன்ன. அதனால இந்த ஸ்ரீபாஷ்யகாருக்கு ஆட்பட்ட திருவடிகளா இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வமாள், நம்முடைய ஆச்சாரிய சார்வமாள் ஆபவர்க்க கதி பிரதிபாதயந்தி, மோட்ச மார்க்கத்தை நமக்கு உபதேசிக்கிறார்கள். அப்படி அது எப்படி அது சாத்தியமாகுது அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யகாரர் அந்த மூல மந்திரத்துல மூலே நிவிஷ்ய மகதான் நிகமத்ருமாணாம் உஷ்ணன்தாரகபயம் திருதநைக தண்டா ரங்கேஷ பக்த ஜனமானசராஜஹம்சா ராமானுஜரணமஸ்து முனிஸ்வயன்னா. இப்படி ஸ்ரீபாஷ்யகாரரை ஆசிரித்த நம்முடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எப்படி அந்த பெருமை வருதுன்னா, ஸ்ரீபாஷ்யகாரர் நிகமாந்தத்துல சொல்லப்பட்ட மூல மந்திரம் இருக்குதே, அதுல அவர் நிஷ்ட உடையவராக இருந்து மற்றவளால வஞ்சிக்கக்கூடிய பயத்தெல்லாம் போக்கடிக்கிறார். அதனால இப்படி ரங்கேஷ பக்த ஜனங்களா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யகாருடைய சிஷ்ய வர்க்கங்கள் ராமானுஜன் இடத்துல, அதான் ரங்கநாதன் இடத்துல பக்த ஜனங்களா அவருடைய பொய்கையெல்லாம் அவர் உரையிறார். அப்படிப்பட்ட ராமானுஜர் நமக்கு ஸ்வயமா தானே நமக்கு சரணமாகணும் அப்படின்னு அங்க பிரார்த்திச்சார். அதன்படிக்குதான் இந்த மூல மகத்தான் நிகமன் அப்படி இருக்கிறதுனால அந்த அவர் திருவடிகளா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை. எத்திர அஷ்டாட்சர சம்ஸ்கிருதோ மகாபாகோ மஹீயத்தே ந தத்ர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கரா. வியாதின்றது என்னது? அந்நிய சேஷத்துவம் வியாதி. நாமெல்லாம் அனன்ய சேஷத்துவமா இருக்கும். அது மூல மந்திரத்தினுடைய மூல எழுத்துல காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் துர்பிக்ஷம், நாம சரியான உபாயத்தை அனுஷ்டிக்கலைன்னா, கண்ட உபாயத்தை அனுஷ்டிச்சோம்னா நமக்கு பலன் கம்மியா வருது. அதனால போதுமான அளவு இல்லாததுனால துர்பிக்ஷம் வருது. சுபிக்ஷமா இல்லை, துர்பிக்ஷம். அதனால அனன்யோபாயத்தை தன்மையை கொடுக்கறது காட்டுறது எது? நமசம்.
அந்நிய உபாயத்தை கை கொள்ளாது இருக்குமே அது. அதனால அந்த அஷ்டாட்சர சம்சித்தி பெற்ற மகான்களை யார் பூஜிக்கிறாளோ அதான் ராமானுஜரை மனசுல வச்சுட்டு இருக்காளே, ரங்கேஷ பக்தஜன மானசம் ராஜஹம்சான் அந்த ராமானுஜன் திருவட்டிகளாக இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியார் அனன்ய சேஷத்துவ பராளா இருந்து நமக்கு அதை உபதேசம் பண்றா. அப்புறம் அனன்ய உபாயத்துவமா இருந்து துர்பிக்ஷம் இல்லை. தஸ்கராக எல்லாத்தையும் எனக்கு எனக்கு நாம பண்றதுதான் தஸ்கரம். அப்படி இல்லாத நாராயணாயா அப்படின்னு எம்பெருமான் பொருட்டுன்னு பண்றது தஸ்கரம் இல்லாத தன்மை. அனன்ய பிரயோஜனத்துவம். தஸ்கரம் எதுக்காக பண்றோம்? ஸ்வயம் பிரயோஜனமா பண்றோம். அவனுக்கு இனத்துல அந்த பொருள் அதை நாம கொள்ளையடிப்போம் அப்படி. அதனால இந்த மூல மந்திரத்துல அனன்ய சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம் அப்படின்ற மூன்றையும் காண்பிக்கிறது. அதுல வல்லவரா இருந்து அப்படிப்பட்ட ராமானுஜர் தான் நமக்கு சுயமா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதான் சுயமா பண்றதுன்றது அந்த அவருடைய சிஷ்ய வர்க்கங்களா இருக்கக்கூடிய இப்போ இதானின் நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த மாதிரி பண்ணி. அதனால ரகசிய திரயத்துல முதல் மந்திரத்தை இங்க சொல்லி, ரெண்டாவது அதுக்கடுத்த ஸ்லோகத்துல 22வது ஸ்லோகத்துல இல்ல 23வது ஸ்லோகம் அப்படிதானே, ஸ்வசி சன்மந்திரவிதி க்ஷிப்ரதி சம்யமினாம் நரேந்திரா சம்சார ஜிம்மகமுகைः சமுபஸ்திதம் நஹ விஸ்வக்தம் விஷயலோப விஷன்னிஜாபிः காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிः. நம்மலாம் சத்தாக்கக்கூடிய மந்திரம், சத்துன்னா எம்பெருமானோட சத்தா இருக்கிற எம்பெருமானோட நம்ம சேர்த்து வைக்கிறது தான் சன்மந்திரம். அதனால சத்தா இருக்கிற எம்பெருமானை சொல்றது சன்மந்திரம், சேர்த்து வைக்கிறது சன்மந்திரம். அதனால அந்த மந்திரத்தை அறிஞ்ச இவர், நரேந்திரனா இருக்கக்கூடிய இவர், நம்முடைய சம்சாரமாகிற பாம்புனால ஏற்படக்கூடிய விஷத்தை போக்கடிக்கிறார். அதாவது விஷயானுபவங்களான விஷத்தை போக்கடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால துவயத்தினால நமக்காக துவயத்தை உச்சாரணம் பண்ணி, இல்ல நம்ம துவயத்தை உச்சாரணம் பண்ண சொல்லி நம்முடைய சம்சாரத்தை போக்கடிக்கிறார் அப்படி. அதுக்கப்புறம் இந்த மந்திரார்த்தங்கள்லாம் வேதம் உபபிரம்மயேத்து இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத்து இருக்கு. அந்த வேதத்தை உபபிரமணம் பண்ணணும். அப்படி உபபிரமணமா இருக்கிற கீதை இருக்குதே, இந்த கீதை இப்படிப்பட்ட சரணாகதியை விதிக்கிறது. அது விதிச்சது மாத்திரம் இல்லை, சரணாகதி பண்ணியா நான் எல்லா பாபத்தையும் மோட்சமா தான் முடிவிக்கிறேன்னு சொல்றா. அது மாத்திரம் இல்லை, மாசுத்தான். அந்த மாசுச்சான்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் இருக்க, அத நம்முடைய மனசுல ஸ்திரமான சித்திரமா, தோஷமற்ற சித்திரமா வரைகிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துலதான் நாதகான்ற பிரயோகம் பண்ணிட்டுங்க. நாத்தனா இருக்கவன் நாம போய் யாசிச்சோன்னா திருப்பி அவரிடத்துல ஒன்றும் எனக்கு இது ஒண்ணும், இன்னும் இது ஒண்ணும், அது ஒண்ணுன்னு இல்லை. நமக்கு பின்னால வரவாளுக்கும் அவரே கொடுத்துருவார். அந்த மாதிரி பாஷ்யக்காரரே பின்னிட்டு ஆச்சாரியா இருக்கா. இந்த மாதிரி இந்த 3 மந்திரங்கள்ல நிஷ்ட உடையவராயிருந்து அப்படியே இருந்து நம்மளாம் பாஷ்யக்காரருடைய சிஷ்யாலா இருக்கக்கூடிய பின்னிட்ட ஆச்சாரியர் நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணியிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இல்லாத, அத்தியந்தம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா விஜயான சித்திரமனகம் அப்படின்னு சொல்றது லிக்கத்தீவான்னு.
ஒண்ணுமே தெரியாத வாழ் விஷயத்துல இந்த மாதிரி இப்ப கூட பாருங்க, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போட்டு முதல்ல ஏ அப்படின்னு இங்கிலீஷ் லெட்டர்ல சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். ஏ அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு ஆப்பிள் படம் போட்டிருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட் அப்படின்னு ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோம். அதே எழுத்துலையும் எழுதியிருக்கும் ஆப்பிள்னு, ஆனா அதை படிக்க தெரியாது. ஏன் இந்த எழுத்து அந்த வரையத்தை பார்த்த உடனே இந்த 5 ஸ்பெல்லிங்கை பார்த்து அதால பண்ண முடியாது, ஆப்பிள்னு சொல்ல முடியாது. ஆனா எழுதியிருக்கும். அதுக்கு அந்த படமே போட்டுரும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட் அப்படின்னு படம் பார்த்து அதை சொல்றது முதல்ல. ஏன்னா ஞானம் இல்லை இன்னும் அதுக்கு. அது மாதிரி ஆ போட்டு அணில் எழுதியிருக்கோம், அணில் படம் போட்டிருக்கோம். ஆ ஆடு அப்படின்னு போட்டு ஆடு படம் போட்டிருக்கோம். அப்படிதான் சொல்ல முடியும். அத போல நம்ம உள்ளத்துல அழகான சித்திரத்தை எழுதுறார். சாரார்த்தமா இருக்கக்கூடிய படத்தை நம்ம என்ன சாரார்த்தமா சரணாகதி பண்ணிட்டு நீ எதுக்கும் பண்ணிட்டு எதுக்கும் நீ கவலைப்படாதே, சோகிக்காதே அப்படின்ற சித்தத்தை நம்முடைய ஹிருதயத்துலதான் சித்தத்துல எழுதுற. இப்ப இந்த மாதிரி அத்தியந்தமா இந்த மாதிரி எழுதிட்டா போருமா? போறோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றமோ இல்லை. குழந்தை எப்படி சின்ன பசங்க வளர்ந்து எல்கேஜிலேருந்து அப்படியே மேலே மேலே போராட 1 2 3 10வது, அப்புறம் +2 காலேஜ் அப்படின்லாம் போராடு. அப்போ அதுக்கு ஞானம் வளர்றது. அப்போ இந்த ஏ பாரு ஆப்பிள்லாம் ஓணுமல்ல, ஆப்பிள்னு எழுதினா தானா அவன் படிப்பான். புரியுதா? அந்த மாதிரியா மேல் கொண்டு ஞானம் வரக்கூடிய, அதாவது மேல் கொண்டு படிக்கிறவர்களுக்கு அந்த ஞானம் வரணும் இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ என்ன பண்ற, அடுத்த ஸ்லோகமான இந்த அந்த ரகசியத்திரயத்துல சொன்னபடிக்கு அதை அதன்படிக்கு நமக்கு தான் தன்னிஷ்டராக இருந்து அதுக்கப்புறம் நமக்கு உபாயத்தை துவயத்து மூலமா அனுஷ்டிச்சு வச்சு சர்வஸ்லோகம் மூலமா நமக்கு சோகிக்காதே அப்படின்னு வரைஞ்சி தள்ளிட்டார். இதுக்கு மேல 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 1வது 2வது படிக்கிறாம நாமெல்லாம் இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால நாம கொஞ்சம் உய்வு பெறுமோ இல்லை. அப்ப அந்த ஞானம் சம்பாதிக்கணும்னு சஜான பக்தியாம் பலமன்யத்து என்ன கதாச்சனா ஒரு போதும் யாசிக்க கூடாது. யாசனா நஷ்யத்து துருவம். அப்படி வேற பலனை யாசிச்சா அது நசிஞ்சு போயிடும். ஆனா எதை யாசிக்கலாம்? அவனிடத்துல இருக்கக்கூடிய ஞானம், எம்பெருமான பற்றின ஞானம், அப்புறம் பக்தி, இது 2த்தையும் யாசிக்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த ஞானத்தை பெறணுமோ இல்லை. அந்த ஞானத்தை பெறணும்னா காலக்ஷேபாதிகள் எல்லாம் பண்ணணும். அப்போ இந்த 3 மந்திரமே என்னது, அதான் இந்த ரகசியத்திரையுமே என்னது, வேதாந்த சாரம் தான். அதனால இப்ப உபதேசம் பண்றார். அதாவது அதுக்கு தகுந்த அதிகாரிகளா இருந்தா அவளுக்கு உபதேசம் பண்றார். அதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ரொம்ப அறிவிலியா இருக்கவாளுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுடுற. இந்த ரகசியத்திரயம் 3 இருக்குது. மூலே நிவேஷ சன் மந்திரவித்து நாதசேஷ அப்படின்ற 3 ஸ்லோகங்களை சொன்னபடிக்கு பண்ணி வச்சுடுறார். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா உபனிஷத்துகள்ல இருந்து எடுத்த அர்த்தம். அதை நமக்கும் வளர்ற போது சொல்லலாமோ, உபதேசம் பண்ணமோ, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்படும். இந்த இடத்துல சொல்லப்படுறது அதுதான். உத்நதி உபனிஷத்சு நிகூடமத்ரம் சித்தே நிவேசயித்தும் அல்பதியாம் ஸ்வயம் நஹா பஷ்யேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னஹஸ்தாம் மித்ரபத்மசுபகாம் உபதேசமுத்ராம்.
இந்த பல பதார்த்தம் மேல இந்த வாரியா பார்த்துட்டோம். கொஞ்சம் விசேஷார்த்தத்தை அப்படி பார்த்துட்டே உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம். உபனிஷத்துக்கள்ல வேதாந்தங்கள்ல மறைந்துள்ள சாரார்த்தத்தை மேலே எடுத்து வருவது போல அந்த எப்பவும் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை எடுக்கணும்னு சொன்னா கை வேணும். அந்த கைன்னா அந்த கையில கடைசியில இருக்கிற விரல்கள் இருக்கு, அந்த விரல்களுடைய சேர்க்கையால தான் இதை எடுக்கணும். இல்லாம அதை எடுக்க முடியாது ஒரு பொருளை. அதனால பொருளை எடுக்கிறதுக்கு 5 விரல்களும் தேவைப்பட்டாலும், ஆனா ரொம்ப சூக்ஷ்மமான பொருளை எடுக்கணும்னு சொன்னா 5 விரல்கள் ரொம்ப மெல்லியதா இருக்கிற பொருள்னு வச்சுக்கோங்க, சூக்ஷ்மமானதுன்னு சொன்ன. அதான் அப்ப 5 விரல்கள் வேண்டியதில்லை, 2 விரல் வேணும். ஏன்னா 2 விரல் நடுவுல அதை பிடிச்சி அப்படி எடுக்கணும். அதை எந்த 2 விரல்ல எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆள்காட்டி விரல்னு சொல்ற கட்ட விரலும் அங்குஷ்டம்னு சொல்ற கட்ட விரலும் தர்ஜனின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன விரல் பேரு, ஆள்காட்டி விரல். ஆமா, கட்ட விரல் ஆள்காட்டி விரல். ரைட். அந்த 2ம் தான் 2 விரல் போருன்ற இடத்துல அதுதான். அதாவது சூக்ஷ்மமான பொருள் எடுக்கணும்னா 2 விரல் போதும். இங்க உபனிஷத்தை அப்படியே எடுக்க போறதில்லை. உபனிஷத்துல மறைந்து இருக்கிற அர்த்தத்தை எடுக்கிறதுனால சூக்ஷ்மமானது ஒரு மெல்லியதான ஒரு கயிறு எடுக்கணும்னா இந்த 2 விரல் போதும். அதாவது இல்லை ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் மோதிர விரல் அப்படின்லாம் எடுக்க மாட்டோம். இது 2ம் தான் எடுக்கிறதுக்கு சௌகரியம். அதனால இது எடுக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கிறதுக்காக இந்த 2 விரலும் ஒன்னா சேர்றது. அப்படியே அது நமக்கு எடுத்தா இன்னொரு இடத்துல தானே வைக்க போறோம். அந்த சாரார்த்தத்தை எடுத்து நம்ம நெஞ்சில வைக்க போறோம், நமக்கு உபதேசம் பண்ண போறோம். அதனால இது உபதேசம் கிடையாது. அந்த ஞானமாகிற இதை உபநிஷத்திலேருந்து எடுக்கிற சாரமானத்தை அதை எடுக்கிறதுனால இந்த அங்குஷ்டமும் தர்ஜினியும் சேர்ந்து இருக்குது. எடுக்கிறார். எடுத்த பொருளை வைக்கணுமோ இல்லை, எங்க வைப்பார்? சச்சிஷ்யாளுடைய உள்ளத்துல வைப்பார். அதனால அது உபதேசம் பண்ற மாதிரி, அந்த ஞானத்தை உபதேசம் பண்ற மாதிரி அதுவே உபதேசம் யார்? சரி, இந்த ஆள்காட்டி விரல் என்ன, தர்ஜினி என்ன, லோக ரீதியில இப்ப சொல்லிட்டோம். இந்த 2ம் சேர்ந்துதான் எடுக்கணும்னு. அதுதான் அதுல என்ன விஷயம்னா, இந்த அங்குஷ்ட விரல் இருக்குதே, இது பெருமாளை போல. ஏன் அப்படின்னு சொன்னா, இது சின்னதா இருக்குது, எப்படி பெருமாளா இருக்கும், தர்ஜினி பெருசா இருக்கு அப்படின்னு சந்தேகம் வரலாம். ஆனா பக்தி யோகம் பண்றவனுடைய மனசுல பெருமாள் அந்தர்யாமி ரூபம் கொண்டு சேவை சாய்க்கிறான். அந்த அந்தர்யாமி ரூபம் எப்படி இருக்குதுன்னா அங்குஷ்ட பிரமித்தனா இருக்கான் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கப்பட்டிருக்கு. பிரமிதாதிகரணம் அப்படின்ற அதிகரணத்துல அங்குஷ்டனா இருக்கான் அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. அந்த உபனிஷத்துல சொல்றத அந்த அதிகரணத்துல சூத்திரகாரர் சாதிச்சிருக்க. அப்போ அது அப்புறம் சர்ஜனி அப்படின்றது என்னன்னா ஜீவனை குறிக்கிறது. எப்படின்னா ஜீவன் என்ன பண்றான், நான் இத்தனை நாள் அகங்காரம் பிடிச்சுண்டு அலைஞ்சுண்டு எல்லாரையும் என் கீழே தான் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டின்னு இருக்கான், சர்ஜனம் பண்றான். அதனால ஆள்காட்டி அப்படி
அப்படின்னு சொல்றது தமிழ்ல கூட. அதனால எல்லாத்தையும் அப்படி காண்பிக்கிறது. என்னன்னு காண்பிக்கிறது? எனக்கு எனக்கு இது எந்த இது எந்த இது எந்த. அதனால தன்வசமா ஆக்கக்கூடியது இதெல்லாம் எந்துதான் அப்படின்னு தர்ஜனம் பண்ற. அப்படிதான ஆக்காக்குகிறது. இப்போ இந்த ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவன் என்ன பண்ணணும்? அந்த உபனிஷத்துல இருக்க சாரமான அர்த்தம் என்னது? மூலமந்திரத்துல சொல்லப்பட்டதானே அனன்ய சேஷத்துவம். எம்பெருமானுக்குத்தான் சேஷம். அந்த எம்பெருமான அனன்ய உபாயத்துவம். எம்பெருமான் தான் உபாயம், அவனுக்கே கைங்கரியம். அப்ப அனன்ய பிரயோஜனம் அப்படின்னு காண்பிக்கும். அப்போ இந்த தத்தினி இப்போ இத்தனை நாளா எல்லாத்தையும் காண்பிச்சு என்னது என்னதுன்னும் மற்றவர்கள் எல்லாமும் எனக்கு நீ அடக்கம் நான் தான் அப்படி பெரியவன்னு தர்ஜனம் பண்ணியிருந்ததே. அந்த விரல் அந்த ஜீவன் என்ன பண்ணணும்? இப்போ எம்பெருமானோட ஒன்றணும். எம்பெருமானுக்கு சேஷபூதமா இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணணும்? எம்பெருமானோட ஒன்றணும். அதனால கட்ட விரல் அங்க போகாது, அந்த தர்ஜினி தான் இங்க வரும் வளைஞ்சி. சரிதானே? அப்படி வளைஞ்சி வரத்தனால எம்பெருமானோட சேஷத்துவமா இருக்கணும். அப்படி அந்த எம்பெருமானோட சேரணும். அதனால அது அப்படி வளைஞ்சி இப்படி வருது, வந்து அந்த எம்பெருமானோட சேர்றது. அப்படிதான் ஜீவன் எம்பெருமானோட இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த ஜீவன் இப்ப சேரணும். அப்புறம் அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும். அது அப்படியே சேர்ந்தே இருக்கிறது. அப்படி சேர்ந்தே என்னைக்கும் இருக்குதுன்றத காண்பிக்கிறது தான் உபனிஷத்துக்களுடைய அர்த்தம். அந்த சாரார்த்தத்தை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா தான் அந்த சாரார்த்தம் நம்ம மனசுக்கு வரும், அதாவது நமக்கு புரியும். அதனால அதை இந்த முத்திரை மூலமா ஞான முத்திரை, அது ஆச்சாரியால் நமக்கு அந்த ஞானத்தை அப்படி கொடுக்கறதுனால அது உபதேச முத்திரை. இந்த ஞான முத்திரைனா ஞானம் பெற்றவன் என்ன பண்ணணும்? எம்பெருமானுக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் சேஷம் இல்லை நாமோ அப்படின்றதுக்காக. அப்ப எம்பெருமானுக்கு சேஷம்னா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும், பிரிஞ்சு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கே அவனோட சேரணும், அவன் திருவடியில் தான் சேரணும். ஆனா இது வந்து தலை போல இருக்கிற மேல தானே அது சேர்றது அப்படின்னு. திருவடின்றது உபலட்சணம். அதனால அந்த எம்பெருமானோட தன்னை அர்ப்பிச்சு சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பிரிவு இல்லாத அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றது இந்த கட்டவர்களோட சேர்ந்து அதான் இந்த ஞானாதிகளை சம்பாதிக்கிறது, அது இதெல்லாம் அது எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்து, அப்படியே கைங்கரியம் பண்றதா. அதனால இந்த உபதேச முத்திரை ஞான முத்திரை இருக்குது. இது இந்த அம்சத்தை முத்திரையினாலேயே காமிக்கப்படுது. ஏற்கனவே சொன்னோம், ஒரு முத்திரை அப்படின்னு சொன்னா பரதநாட்டியத்துல கூட அந்த முத்திரை இந்த முத்திரைன்னு சொல்லி அவ பண்ணாள்னா அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு அபிப்பிராய விசேஷத்தை காண்பிக்கிறது. அதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் சொல்றோமே அது மூலமாவே அவ காமிக்கிறார். அது போலதான் இது இருக்கு. இந்த அப்படிப்பட்டதான முத்திரை. சரி, உபதேச முத்ராம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு இப்போ அர்த்தத்தை சொல்லிட்டோம். இப்போ ஆரம்பத்துல இருந்து இதுக்கு அர்த்தத்தை ஆரம்பத்துல இருந்தே அர்த்தத்தை தான் விசேஷ அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு வரும். அடுத்ததுல இருந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன திவஸ்யான்பதேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரநித்யசீதானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.